இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் திறந்தாலே என்னடா கருமூதி யாரா நீங்களாம் ஏன்டா இப்படி வீடியோ போடுறீங்கன்னு காண்டாகிற மாதிரி தான் வீடியோவே எக்கச்சக்கமா நம்ம ஃபீல்ட்ல வருது. ஆனா அதுக்கும் லட்சக்கணக்கான லைக்ஸ், மில்லியன் கணக்கான வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா இந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்றீங்க அப்படின்னு தான் தோணுது. அப்படி எக்கச்சக்கமான லைக் வாங்கின ரொம்ப ரொம்ப வியர்டான சில ரீல்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். அதை தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் நான் பொறுக்கல. ஒரு பையன் நடு ரோட்ல மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு தீ குளிக்க போறான். என்ன பிரச்சனையா இருக்கும்? கூட வேற ஒரு பொண்ணு வந்து இல்லடா கொளுத்தி கொடாங்குது. அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? இவன் வாழவே தகுதி இல்லாத அளவுக்கு இவன் என்ன பண்ணான்? ஒருவேளை ஏதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானா? இதை ஏதாவது பெரிய லவ் ஃபெயிலியரா, இல்ல பெரிய பிசினஸ்ல ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அந்த கருமத்தை நீங்களே பார்த்துட்டு வாங்க. என்னடா பிரச்சனை பண்றீங்க? என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா பிரியான்ற பேருக்கு மட்டும் தான் நீங்க ஆஃபர் தருவீங்களா? என் கார்த்திக் பேருக்கு ஆஃபர் தர மாட்டீங்களா? மர்க்கா சொல்லு. என் கார்த்திக் பேருக்கு ஆஃபர் தர மாட்டீங்களா? என்னது? பிரியாங்கிற பேருக்கு மட்டும் ஆஃபர் இருக்கு, கார்த்திக்ங்கிற பேருக்கு ஆஃபர் இல்லன்னு தீ குளிக்க போறானா? ஐயோ டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? நீங்க ஆஃபர் தரல இங்கே தீ குளி பாக்குறீங்களா? ஐயோ வேணாம்டா இருடா டேய். உங்களுக்கு ஆஃபர் தானே வேணும்? ஆஃபர் வேணும் ப்ரோ. என்ன கார்த்தின்ற பேருக்கு ஆஃபர் வேணும்டா? சரி, நம்ம பொங்கலோட கேஃபேல கார்த்தின்ற பேருக்கு ஆஃபர், கார்த்தின்ற பேருக்கு ஃப்ரீயா சிக்கன் தரோம். ஓகேவாடா? போதுமாடா? ஏண்டா உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? முதல்ல இவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க. பாருங்களேன், ஒரு ப்ரொமோஷன் வீடியோல எப்படி வந்து ஒரு தப்பான விஷயத்த ப்ரொமோட் பண்றாங்கன்னு. சைட்ல இருக்க இந்த போட்டோவை பார்த்தோன்னே இந்த பெண் வந்து ஏதோ கையில பல்பொடியோ இல்ல பேஸ்டோ வச்சுக்கிட்டு பல்லு விளக்குறாங்க. நம்ம கூட எங்கேயாவது போனோம்னா ப்ரஷ் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டோம். ஏதாவது அங்க இருக்கிற பேஸ்டோ இல்ல ஏதோ பல்பொடியோ எடுத்து பல்லு விளக்கிப்போம். அப்படிதான் இவங்களும் பண்றாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். வியூஸுக்காகவும் லைக்ஸ்க்காகவும் என்ன கருமத்தை வேணா பண்ணுவாங்களா? இப்ப அந்த பெண்ணை இதை பண்ணிட்டாங்க, இத ட்ரெண்ட் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்க, லட்சக்கணக்கில் லைக் இருக்கு. இப்ப அவங்க குடும்பத்திலே இல்ல வேற யாரோ அவங்கள பார்த்தா கூட எப்படி அவங்கள பார்ப்பாங்க? எனக்கு இவங்களோட சைக்காலஜியே புரிய மாட்டேங்குதுங்க. பொதுவா பெண்களுக்கு அப்படின்னாலே ஆடம்பரமா நகையெல்லாம் போட்டு நெத்திச்சுடி அது இதுன்னு போட்டு அப்படியே ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. நிறைய பேருக்கு அதுக்கு வசதி இருக்கும், நிறைய பேருக்கு அதுக்கு வசதி இருக்காது. ஆனா இந்த பெண் எனக்கு வசதி இல்லைனாலும் நான் பரவாயில்ல, இதை நான் பண்ணுவேன், அதுவும் இந்த கரும பிடிச்ச வேலையை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுது பாருங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? তুই কি ধনী আমার মনে রানী গো হবি, ভালোবাসার কাঙ্গাল আমি তুই কি আমার হবি. His mind voice right now. யாராவன் வாய்க்குள்ள ஐஸை வச்சுக்கிட்டு பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருக்கிறது? ஆமா, இவங்க பாத்ரூம்குள்ள இருந்து சாப்பிடுறது தான் பெரிய அதிசயமா? எப்பவும் பாத்ரூம்ல தானே சாப்பிடுறாங்க இப்ப பாதி பேரு இந்த ரீல்ஸுகள் எல்லாம். பாத்ரூம்குள்ள போது எவனா ஐஸ் திம்பானா? பாத்ரூம்குள்ள விழுந்துச்சு, தேவையா இது? அவன் அதுக்குள்ள போட்டு திங்கிறதுக்காக அதை எடுத்துட்டே வந்தது. இது பாத்ரூம்குள்ள விழுந்ததை எடுத்து திம்பானா? ஆமாண்டா, அவன் திம்பான்டா. நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் அதை எடுத்து போய் குப்பையில தான் போட போயிருக்கான். அவன் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தன் புடிட்டு போய் சாப்பிட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே விட்டுருந்தா அது கரைஞ்சு போயிருக்கும்ல, அது எதுக்கு எடுத்துட்டு வரான்? ஆமா, எதுக்கு எடுத்துட்டு வந்தான்? அவன் சாப்பிடறதா எடுத்துட்டு வந்தான். பார்க்க டீசெண்டா இருக்காப்ல, ஆனா எந்த வேலை பாக்குறாப்ல பாருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சட்டியில மேகியை கொட்டி அதை வந்து அதுக்கு நடுவுலயே, அந்த ஓட்டைக்கு நடுவுலயே தான் வச்சு அந்த மேகியை அதுல பரிமாறுவாராம். ஏண்டா உங்க வீட்டுல வேற இடமே இருக்காதா? அந்த கக்கூஸ்ல தான் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுவீங்களா? யார் சாமி எங்க வந்திருக்கான்? கப்புள்ஸ் கோல் அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அத இந்த கப்புள்ஸ் ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஐயோ போச்சே. நம்ம சாப்பிடும்போது ஒரே ஒரு முடி இருந்தாலே நம்மளுக்கு அது உள்ள போயிடுச்சுன்னா ஐயோ ஒரு மாதிரி இருக்கே, இன்னமும் உமட்டிட்டு வர மாதிரியே இருக்குன்னு. இந்த கரும்பு முடிச்சவன் என்ன பண்றான் பாருங்களேன். ஹிந்திக்காரங்க கூட கப்பல் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கண்ட கர்மத்தை பண்ணிட்டு போறாங்க. நம்ம தமிழ் ஆளுங்க அப்படி இல்லப்பா அப்படின்னா, நம்ம தமிழ் ஆளுங்க அதுக்கும் ஒரு படி மேல போய் சோத்துலயும் குழம்புலையுமே ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க. அந்த கருமத்தை அந்த இழவை நீங்களே பாருங்க. இதுல வேற இது ஒரு கண்டென்ட்னு இந்த கண்டென்ட்டை இருக்கிற எல்லா கப்புள்ஸும் பண்றாங்களாம். ஏண்டா உங்களுக்கு வியூ போலன்னா என்ன கருமத்தை வேணா பண்ணிருவீங்களாடா. இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வந்து வெளியே நெத்திச்சுடியா வச்சுக்கிட்டத பார்த்தோம். இப்ப இந்த ஆளை பாருங்க என்ன பண்றான்னு. அவன் சாப்பிடல, ஆனாலும் இந்த எலிய வச்சு விளையாண்டா இவங்களுக்கு ரேபிஸ் வரும்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? செத்து கெத்து போயிட போறீங்கடா. 2 பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. இதா அடுத்த ஒரு கிறுக்கு பையன் வந்துட்டான். இவனுக்கு அப்போஸ்குள்ளே தான் குடியிருப்பான் போல. रुको जरा. ये तो लेटेस्ट न्यूज है. क्या बात है सर, क्या बात है सर. ஏன்னா வீட்டுல இவ்வளோ பெரிய வாஷ் பேசிட் இருக்கு, அதுல பைப்பை திறந்து இப்படி உங்களுக்கு கழுவு தெரியாதா? இதுக்குள்ளதான் நீங்க கழுவுவீங்களா? அதுக்குள்ள கழுவி வேற அதுல போட்டு. ஆமா இவங்களுக்கு இதெல்லாம் புதுசா, நான் வேற இவங்க கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? பதறாதீங்க, அது வெறும் சாக்லேட் தான். நீங்க வேற ஏதாவது திங்கிறாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. அதெல்லாம் அவங்க திங்கிறது தான். இது சாக்லேட் தான். ஸோ பதற வேணாம். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இப்படிதாங்க வீடியோ வருது. ஃபேஸ்புக், யூடியூப் ஷார்ட்ஸ் ஓபன் பண்ணாலே இப்படிதாங்க வீடியோ வருது. யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமும் ஏங்க இதை சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதை மக்கள் அதிகமா விரும்புறாங்களோ அதை தான் மக்கள் கிட்ட அதிகமா கொண்டு போய் சேர்க்கும் இந்த அல்காரிதம். ஸோ அப்படின்னா அவங்க போடுறவங்களை விடுங்க, அதை லைக் பண்ணி அதுக்கு வேற அதை வந்து கமெண்ட்லாம் போட்டு அதை வேற ஷேர் பண்றாங்க பாருங்க. அவங்கள என்ன சொல்லுவீங்க? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்மம் முடிச்ச வேலையை பார்த்து ட்ரெண்ட் ஆகலாம்னு அவங்க பாக்குறாங்க. அந்த கர்மம் முடிச்சதை நீங்களும் பார்த்து லைக் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோக்கள் இருக்கு. வர வீடியோவில், அப்கமிங் வீடியோவில் நிறைய பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஆர்மேன்.